இன்று வியாழக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய திதி அமாவாசை மாலை 6:40 மணி வரை, பின்னர் பிரதமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி இரவு 9:01 மணி வரை, பின்னர் மிருக சீரிஷம். யோகம் நாள் முழுவதும் மரண யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் துலாம் ராசிக்கு. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் எண்ணெய். கரணம் சதுஷ்பாதம் நாகவம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி அமாவாசை. இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 6/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். தோற்ற பொலிவு கூடும். முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அனுசரித்து போவது நல்லது. வெளி விவகாரத்தில் எதிலும் தலையிட வேண்டாம். யாரையும் விமர்சிக்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஆன்மீக பெரியோரின் ஆசை கிட்டும். பெற்றோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பாராத பணவர உண்டு. வியாபாரத்தில் புதிய வியாபார முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சொன்ன சொல்லை காப்பாற்ற நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வருவீங்க. நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்கள் வாழ்வில் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு முக்கிய அறிவுரைகளை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசியமான செலவுகள் அதிகரிக்கும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. கவன மறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய பலவீனத்தை உணர்வீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. தாய் உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள புதிய திட்டங்கள்லாம் நிறைவேறும். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து நீங்கள் யோசிப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்கள் கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து நீங்கள் யோசிப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும். புதிய நட்பால் உற்சாகம் அடைவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கும். பழைய கடனை பற்றி நீங்கள் அவ்வப்போது யோசிப்பீங்க. அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். சகோதர வகையில் தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஆடை ஆபரணம் சேரும். வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும். வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.